ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோபாலஜிக்கல் சார்ட். டோபாலஜிக்கல் சார்ட் இல்லைனா டோபாலஜிக்கல் ஆர்டரிங் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டைரக்டட் ஏசைக்ளிக் கிராஃப்னு சொல்லுவோம். இது வந்து லீனியர் ஆர்டராக தான் இருக்கும். ஒவ்வொரு வேர்டிசஸும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் எட்ஜ் u, b ஃப்ரம் வேக்டர்ஸ் u to v. u comes before v இந்த ஆர்டரிங் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா டைரக்டட் எட்ஜாக தான் இருக்கும். u, v யூக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன வரும்னா v வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு டைரக்டட் சைக்ளிக் ஏ கிராஃப் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். டைரக்டட் சைக்ளிக் ஏ கிராஃப்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ சைக்ளிக் கிராஃப். இதில் வந்து டைரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ் இருக்கும், ஆனால் சைக்கிள்ஸ் வந்து இதில் இருக்காது. அதாவது இப்போது ஏனா ஏ டு பி, பி டு சி, சி டு டி இந்த சி டு ஏ இந்த மாதிரி சைக்ளிக் ஃபார்மேஷன்ஸ் இதில் வந்து இருக்கவே இருக்காது. அதை தான் நம்ம என்ன வந்து சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா டைரக்டட் ஏ சைக்ளிக் கிராஃப்னு சொல்வோம். இந்த டோபாலஜிக்கல் ஆர்டரிங் பார்த்தீங்கன்னா இந்த ஏ சைக்ளிக் கிராஃப் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நோட் வந்து லோயர் வேல்யூலேருந்து நம்ம எண்டிங் நோடுக்கு போகிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். எங்கெல்லாம் இம்பாசிபிள் இந்த டோபாலஜிக்கல் சார்ட் எங்கெல்லாம் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டைரக்டட் கிராஃபில் வரவே வராது. ஓகேவா? அன்டைரக்ட்னா அது இப்போ ஏ டு பினா எந்த ஒரு ஏரோ மார்க்குமே இல்லாத அன்டைரக்ட் கிராஃபில் இது வந்து இட்ஸ் நாட் ஏ பாசிபிள் இன் டோபாலஜிக்கல் சார்ட். அதே மாதிரி சைக்கிளிங்காக இருந்தாலும் டோபாலஜிக்கல் சார்ட் வந்து நம்மளால் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம அல்காரிதம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பார்க்கணும் கம்ப்யூட் த இன் டிகிரிஸ். எதெல்லாம் இன் டிகிரிஸ்னால் இப்படி வருது இல்லையா, ஏக்கு பி வந்துச்சுன்னா இன் டிகிரிஸ், அவுட் டிகிரிஸ்னால் ஏ டு பி போன்றது அவுட் டிகிரிஸ் வந்து சொல்லுவோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எந்த வெர்டெக்ஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு இன் டிகிரி வந்து ஜீரோவாக இருக்கணும். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இன் டிகிரி அதில் இருக்கவே கூடாது, அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இதில் இன் டிகிரி சைக்கிள் ஃபார்மாக இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும். இஃப் தேர் இஸ் நோ சர்ச் வெர்டெக்ஸ் தென் தேர் இஸ் எ சைக்கிள். எந்த வெர்டெக்ஸஸுமே இல்லைன்னா இன் டிகிரி வந்து ஜீரோ இல்லாமல் எந்த வெர்டெக்ஸஸுமே இல்லைன்னா அது சைக்கிளாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது, டோபாலஜிக்கல் சார்ட் பண்ண முடியாது இல்லையா. அப்போ நம்ம அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஒரு வேளை இன் டிகிரி ஜீரோவோட நிறைய வெர்டெக்ஸஸ் இருந்துச்சுன்னா எதெல்லாம் இருக்கோ அந்த ஆர்டரில் நம்ம போய் சார்ட் பண்ண போகிறோம். இப்போது இன் டிகிரி வந்து இல்லை, இப்போ இன் டிகிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த எட்ஜஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அண்ட் தென் அப்டேட் த இன் டிகிரிஸ் ஆஃப் த ரிமைனிங் வெர்டிசஸ். அப்போது அடுத்தடுத்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எவ்வளோ இன் டிகிரிஸ் தெரிஞ்சிடும். இந்த ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 to 4 வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எக்ஸாம்பிள். கிளியராக தெரியுதுங்களா? இதான் நம்மளுடைய எக்ஸாம்பிள். இப்போ பாருங்கள், ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா இன் டிகிரி 2. ஓகேவா? இதுவும் வருது, இதுவும் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இன் டிகிரி 2. பிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன் டிகிரியுமே பிக்கு வரல, அப்போ 0. சிக்கும் வந்து எந்த ஒரு டிகிரியுமே இல்லை, 0. ஈக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 1 இது 1 2 இருக்குது. டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏலேருந்து 1 இருக்குது. இப்போ இதான் இன் டிகிரி எடுத்துக்கணும் இல்லையா. நம்மளுடைய கண்டிஷன்ஸ் என்ன, இன் டிகிரி 0வாக இருந்தால் அதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டார்டிங் பிஏவும் எடுத்துக்கலாம், இல்லை சியும் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பியிலேருந்து போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பி எடுத்தாச்சு. இதோட ரூல்ஸ் அண்ட் அல்காரிதமில் இன் டிகிரி 0வாக இருக்கிறது செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும், அதை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ இந்த இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு என்ன வரும், ACED. ஓகேவா? அகைன் நம்ம என்ன பார்த்தோம் அல்காரிதமில், இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இன் டிகிரியை நம்ம வந்து திருப்பி போடணும். ஓகேவா? இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏவோட இன் டிகிரி 1, ஓகே, டியோட இன் டிகிரி 1, ஈயோட இன் டிகிரி 2, சி வந்து 0. அப்போ அடுத்து நம்ம எது செலக்ட் பண்ணோம், எது 0வாக இருக்கோ தானே செலக்ட் பண்ணணும். அப்போ நான் பிக்கு அப்புறம் சி செலக்ட் பண்ணுறேன், இதை ரிமூவ் பண்ணிடுறோம். இதை ரிமூவ் பண்ணால் இதுலேருந்து நமக்கு என்ன வரும், ADE அப்படின்னு வருமா. இப்போ ஏக்கு வந்து எதுவுமே இல்லை, ஏக்கு எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு இதுலேயும் ஷார்ட்டிங்க்கு அப்புறமா நம்ம வந்து இன் டிகிரியை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஏல வந்து 0, டியில் வந்து 1, ஈயில் 1. அப்போ அடுத்த இது நமக்கு என்ன வரணும், ஏ. அப்போ BCA வந்துடுச்சா. இதை ரிமூவ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், டியும் ஈ இருக்கும். ஈக்கு வந்து ஒரு இன் டிகிரி இருக்குது, டிக்கு எதுவுமே இல்லை, அப்போ 0. நெக்ஸ்ட் என்ன வரும், BCADE. இது ஒரு ஸ்டெப். இது நம்ம பி கொண்டு வந்தோம்னா இப்போ நம்ம இதே நம்ம சி எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு சி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எப்படி வரும் கிராஃப், இந்த கிராஃப்லேருந்து அந்த சியை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ABDEன்னு வரும். இப்போ இதில் இன் டிகிரி பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எது இருக்குது, பி இருக்குது. அப்போது பி போடுவோம். பி போனதுக்கப்புறம் நமக்கு இந்த இதில் வரும். பி போனதுக்கப்புறம் பாருங்கள் ஆஸ் யூஷுவல்
இப்போ ஏ வந்து 0, அப்போ ஏ வரும். அப்புறம் டி வந்து 0, டிஇ. அப்போ சிபிஏடியில் இந்த ஃபார்மேட்டில் நமக்கு 2 ஃபார்மேட் இருக்குது. இது இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். இப்போ இந்த டோபாலஜிக்கல் சார்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.